குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டும் இல்ல, பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வச்சார் பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சார். எந்த விவசாயி பாதிக்கப்படுறார், நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கேன்னு உழவர்களை பார்த்து துயரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகை செஞ்சார் பழனிசாமி. நேற்று கூடத்தில் என்ன பேசினாரு, நாம சொன்னோம் எதுக்காகவும் நீங்க மோடியை விமர்சிக்க மாட்டீங்க, ஏன்னா கள்ள கூட்டணி. அதுக்கு பழனிசாமி புது டைலாக் சொல்றாரு, நாங்க எதிர்க்கட்சியா இருக்கோம், எப்படி மோடி எதிர்க்க முடியும், ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்ப்பேன்னு வியாக்கானம் பேசுகிறார். மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் போய் விழுந்து கிடந்தாங்களா? இத்தனையும் செஞ்சுட்டு இந்த கரகாட்டக்காரனும் படம் பார்த்துருப்பீங்க, ஃபேமஸான படம் கரகாட்டக்காரன். அந்த படத்தில் கவுண்டமணி காமெடி வரும், நாதஸ் திருந்திட்டான். அதே மாதிரி இப்ப மாத்தி பேசிக்கிட்டு வாக்கு கட்டுக்கிட்டு இருக்காரு. சொரணையும் சுயமரியாதையும் இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாம எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக அரசை திமுக உறுதியோடு எதிர்க்கும். தேர்தல் வந்துட்டதால தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? பிரதமர் மோடி. பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவாரு. வெள்ளம் வந்தா வரமாட்டாரு, நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு, சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு. இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும். தேர்தல் முடிஞ்சதும் தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க. உங்க கிட்ட நான் கேட்கிற வாக்கு ஜெகத்ரட்சகனுக்கும் கதிரானந்தனுக்கும் மட்டுமல்ல, இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்க கூடாது, ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடக் கூடாது, சமூக நீதி காற்றில் பறக்கக்கூடாது, மதச்சார்பின்மைக்கு அச்சுறுத்தல் அறவே கூடாது என்பதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.